மார்ச் 18 தவக்காலம் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 வசனங்கள் 1 முதல் 12 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமப்பதற்கரிய பளுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டகைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கேயின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் இயேசு கடுமையான வார்த்தைகளால் சாடுகின்றார். இன்று நமது வாழ்வையும் இதே பார்வையில் கொஞ்சம் அலசி பார்ப்பது நல்லது. யாராவது நம்மை பற்றி இளையோரிடம் இந்த அறிவுரையை கொடுத்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமே ஒழிய எதிர் சாட்சியாக இருக்கக்கூடாது. எனவே நம்முடைய அறிவு, திறமைகள், ஆளுமை, பேச்சாற்றல் போன்ற பல இருந்தும் நம்மை பற்றி இத்தகைய ஒரு திறன் ஆய்வை பிறர் முன் வைத்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஓர் அவமானம். எனவே நம் வாழ்வை பற்றி, நம் நடத்தையை பற்றி நாம் சற்று கவனமாயிருக்கவே இன்றைய வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. முடிந்தால் இவரை போல் வாழுங்கள் என்று பிறர் நம்மை பற்றி சொல்லும் வண்ணம் நடப்போம். முடியாவிட்டால் இவர் செய்வது போல் செய்யாதீர்கள் என்று பிறர் சொல்லாத வண்ணமாகவாவது நடக்க அக்கறை எடுத்துக் கொள்வோம். இன்றைய வாசகத்தில் இயேசுவின் தீர்ப்பும் பரிந்துரையும் அடங்கியுள்ளது. பரிசேயர்கள் மக்கள் தலைவர்களுக்கு முரண்பாடான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதை இயேசு கண்டிக்கின்றார், புறக்கணிக்கின்றார். அதே வேளையில் தம்முடைய சீடர்கள் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக, முரண்பாடற்றவர்களாக விளங்க வேண்டும் என்று மறைமுகமாக அறிவுறுத்துகின்றார். ஆம், நல்ல தலைவர்கள் சொன்னதை செய்கிறார்கள், செய்வதை அறிவிக்கிறார்கள். இன்று நாம் எப்படி இருக்கின்றோம்? சொன்னதை செய்கின்றோமா? நல்ல தலைவரான ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உமது அருள் வாக்கை நாங்கள் ஏற்று எங்கள் சொல்லுக்கும் வாழ்வுக்கும் இடைவெளி இல்லாதபடி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.